தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தேற்றுவதற்காக இருக்கிறார். முதலாவது பார்க்கின்ற பொழுது நம்மை தேற்றுவதற்காக கர்த்தர் இருக்கிறார். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்திலே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் சோர்ந்து போன நேரத்திலே, நாம் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, நம்மை விரும்பினவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு சென்ற நேரத்திலே நம்மை தேற்ற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நம்மை விசாரிப்பதற்காக கர்த்தர் இருக்கிறார். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஒருவேளை நீங்க உங்களை விசாரிக்க யாருமே இல்லையா என்று சொல்லி நினைக்கலாம். தனிமையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தனிமையின் பாதையில் செல்லுகிறீர்களா? ஒருவேளை பணம் இருந்தா அந்த உலகத்துல 4 பேர் தேடி வருவாங்க. பணம் இல்லைன்னா ஒருத்தருமே வரமாட்டாங்க. அதுதான் உலகம். ஆனா நம்மை விசாரிப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படி உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விட. மூன்றாவதாக, நமக்காக பரிதபிக்கிறதற்காக இருக்கிறார். மார்க் 8:2 ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக பரிதபிக்கக்கூடிய தேவன். பிரியமானவர்களே, நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், பரிதபிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நான்காவதாக, நம்மை உயர்த்துவதற்காக இருக்கிறார். சங்கீதம் 37:4 நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதையிலே நம்மை உயர்த்தலாம். பிசினஸ்ல ஆண்டவர் நம்மை உயர்த்தலாம். வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவர் நம்மை உயர்த்தலாம். சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துகிற தேவன். அன்புக்குரியவர்களே, ஐந்தாவதாக, நமக்கு நன்மை செய்வதற்காக இருக்கிறார். எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்யணும். உலகத்துல நம்ம இந்த உலகத்துல வரும்போது ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, போகும்போது கொண்டு போக கிடையாது. ஆனா நம்ம செஞ்ச நன்மை அது நமக்கு சாட்சி தரும். நம்ம எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல தேவையில்லோ மக்கள், அநேக மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். நமக்காக 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவளை உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக பரிதபிக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்கு போதிக்கிறதற்காக இருக்கிறார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு ஆலோசனை தருகிறான். 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவர் நிலைத்திருப்பீர்களாக. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ.